விசேஷமான முறையில் வரசித்தி விநாயகர் கோவிலில் நடந்துட்டு இருக்கு. நித்தியமே என்னைக்கெல்லாம் நம்ம அம்பால பூஜை பண்ணுறோமோ அது எல்லாமே சுதினம். ஆனால் நமக்கு மந்திர சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா, பௌமாஸ்வின்யாம் மகாதேவி சந்நிதௌ ஜப்வா சமஹாமிருத்யும் தரதி சமஹாமிருத்யும் தரதி. செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். இன்னைக்கு அஸ்தமனத்துக்கு அப்புறம் அஸ்வினி நட்சத்திரம் வந்துடுது. செவ்வாய்க்கிழமை இது ரெண்டும் சேர்ந்த நாள். இந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்தால் தேவி உபனிஷத்துல மந்திர சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயமும் நமக்கு கைமேல பலன் உடனே. வேதங்கள் மந்திரங்கள் ரொம்ப அதுக்கு ஆயுர்வேதா மருந்து மாதிரி பொறுமையா இருக்கணும். ஆனா மந்திர சாஸ்திரம் ஸ்ரீவித்யா அலோபதி மாதிரி உடனே கொடுத்துரும். கை மேல உடனே இன்னைக்கு பண்ணா இப்பயே எனக்கு வேணும் அப்படிதானே நம்ம ஆசைப்படுறோம். அப்ப அந்த மந்திர சாஸ்திரத்துக்கு இந்த மாதிரி பௌமாஸ்வரி காலத்துல இப்படி சுவாமிகளுக்கு முன்னாடி அம்பாள் சந்நிதியில வரசித்தி விநாயகர் இந்த கோவில்ல பல பாராயணம் ஹோமங்கள் நிறைய நடந்திருக்கு. இங்க உள்ள சாநித்தியமே பெரிய அனுகிரகம் நமக்கு. அது மட்டும் இல்லாம அஷ்டமி வேற. இப்படி அம்பாளுக்கு எதெல்லாம் ரொம்ப பிரீதியான நட்சத்திரம், கிழமை, திதி எல்லாம் ஒன்று சேர்ந்த அன்னைக்கு இப்படி ஒரு சத்சங்கம் நமக்கு கிடைக்கிறது. சண்டி ஹோமம், அதுவும் தசமஹா வித்யை. ஸ்லோகங்களை பீஜாட்சரத்துக்கு துல்லியமாக வேற எங்கேயுமே புராண ஸ்லோகங்களை பீஜாட்சரத்துக்கு சமமாக வேற எங்கேயுமே சொல்லல. இந்த மந்திர சாஸ்திரத்துல சண்டியில ஸ்லோகம்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இது புராண கிரந்தங்கள்ல இருந்து நம்ம எடுத்து பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கண்டேய புராணத்துல தானே இருக்கு. வேதத்துக்கு மகத்துவம் ஜாஸ்தின்னு எல்லாரும் சொல்லி நமக்கு தெரியறது. வேதம் சாஸ்திரம், ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம். முதல்ல வேதம், அதுக்கப்புறம் தர்மசாஸ்திரம், அதுக்கப்புறம் தான் புராணம்னு இருக்கு. அந்த புராணம் மூணாவதா இருக்கு. அது மார்க்கண்டேய புராணத்துல இருந்து இந்த சண்டி மந்திரங்களை பாராயணம், தேவி மகாத்மியம் அங்கிருந்து எடுக்கிறோம். அப்ப இது புராணம்னாலே ஸ்லோகம் தானே, இது எப்படி மந்திர சாஸ்திரத்துக்கு துல்லியமாகும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஆனா இதுல ஒரு ஸ்லோகமும் பீஜாட்சரத்துக்கு மந்திர சாஸ்திரத்துக்கு துல்லியமானது. தேவி மகாத்மியம் ரிஷி ருவாச்ச ஸ்வாஹா அப்படின்னா இது என்ன, ரிஷி சொன்னாருங்கிறது இது ஒரு மகா மந்திரமா, மந்திர சாஸ்திரமானா இதுவும் மகா மந்திரம். அம்பாள் கிட்ட முழுசா சரணாகதி பண்ணி மகரிஷிகள் நமக்கு காமிச்ச வழியில இந்த மாதிரி பெரிய உபாசனை பண்ணக்கூடியவா சந்நிதியில இந்த இடத்துல வந்து பிரார்த்தனை பண்ணினாலே நமக்கு உடனே சித்திக்கும், நம்ம காமனைகள் நிறைவேறும். என்ன புராணங்கள் ஸ்லோகங்கள் தான் நினைச்சுட்டு இருக்கோம். புராணங்கள் எல்லாமே ஸ்லோகம் தான். ஆனா தேவி மகாத்மியம் ஸ்லோகம் கிடையாது. அது பீஜாட்சரத்துக்கு துல்லியமான மகா மந்திரங்கள் பிரதி ஸ்லோகமும். அதனால அதை வந்து காதுனால நம்ம கேட்கறதுனாலயே நமக்கு எல்லா விதமான பாபங்களும் போறது, எல்லா விதமான துக்கங்களும் போறது. அது மட்டும் இல்ல, நமக்கு தேவையான அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. மற்ற தெய்வங்கள் எல்லாம் அபயஹஸ்தங்களை வச்சுட்டு அனுகிரகம் பண்றா. ஆனா காமாட்சியோ ராஜராஜேஸ்வரியோ லலிதா திரிபுர சுந்தரியோ அபயஹஸ்தம் வச்சுக்கலையே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு பகவத்பாதால் என்ன சொல்றார், தொதன்ய பாணிபியாம் அபயவரதோ தெய்வதகணஹ தொமேகா நைவாசி பிரகடித வராபீத்யபிநயா பயாத்ராதும் தாதும் பலமபி ச வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணோ. உன்னை தவிர மற்ற தெய்வங்களுக்கு அந்த சக்தி கிடையாதுங்கிறார். தொமேகா ஏவ தொமேகே நைவ அப்படின்னா மற்ற தெய்வங்கள் அபயஹஸ்தத்தை காமிச்சு நமக்கு ஒரு அனுகிரகம் பண்றா அப்படின்னா, அம்பாள் என்ன பண்றாளாம், அவ கைனால பண்ணக்கூடியதை நான் கால்னாலேயே பண்றேன், எனக்கு என் காலுக்கே அந்த சக்தி இருக்கு அப்படிங்கிற. அப்போ
மற்ற தெய்வங்களை விட அம்பாள் எவ்வளோ வசதிங்கிறதுக்கு பகவத் பாதால் பண்ணின சௌந்தரிய லஹரியே பிரமாணம். அதனாலதான் கட்கமால அர்ச்சனை பண்ணும் பொழுது ஹிருதயதேவி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி நமஹ, சிரோதேவி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி நமஹ, சிகாதேவி ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி நமஹன்னு எல்லாமே பாதுகாம் பூஜயாமி நமஹ தான். அம்பாள் சரணத்தை எவன் ஸ்மரிக்கிறானோ அவனுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் மரண பயமாக இருந்தாலும், அதுவும் தேவி உபனிஷத்து பௌமாஸ்ரீல தேவி உபனிஷத்தை ஒருத்தர் ஜபம் பண்ணியாச்சு அப்படின்னா பாராயணம் இன்னைக்கு நிஷீதே துரிய சந்தியாயாம் ஜப்த்வா வாக் சித்திர்பவதி நூதனாயாம் பிரதிமாயாம் ஜப்த்வா தேவதா சாநித்தியம் பவதி அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சுவாமிகள் கிட்ட மந்திரோபதேசம் வாங்கிட்டு இருக்கேளோ அவளுக்கு தெரியுமோ தெரியாதோ ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்லிடுறேன். நீங்க பிரதிமையோ இல்லைன்னா ஸ்ரீ யந்திரமோ மேருவோ அதை இன்னைக்கு கொண்டு வந்து அவர் கையில கொடுத்துருங்க, நாளைக்கு வாங்கிக்கோங்க, பவர் முழுக்க உங்களுக்கு வந்துடும். நிஷீதே துரீக சந்தியாயான் ஜப்த்வா வாக் சித்திர் பவதி. நம்ம சார்ஜ் ஏத்திண்டு நம்ம எல்லா தபஸையும் பண்றது கஷ்டம். எங்க பவர் பேங்க் இருக்கோ அங்கிருந்து வாங்கிட்டு போயிடணும் நம்ம. அது இன்னைக்கு அப்பேற்பட்ட விசேஷமான தினம். நம்ம என்ன பண்ணணும், துரிய சந்தியாயாம் ஜப்த்வா அப்படின்னா நம்ம இப்ப ராத்திரி போய் படுத்தோம்னா அலாரம் வச்சா 5 மணிக்கு வைப்போம், 4 மணிக்கு வைப்போம், எழுதுக்கிறது 8 மணியா இருக்கும். அதனால அவர் கையில நம்ம அவருக்கு தூக்கம் வரப்போறது இல்லை. அவர் கையில விக்கிரகத்தையோ யந்திரத்தையோ கொடுத்துட்டா அவர் இந்த ஜபத்தை பண்ணி வச்சிருவார். நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கிடலாம். அதுக்கு நமஸ்காரம் பண்ணாலே நமக்கு அனுகிரகம் கிடைச்சிரும். அது இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு விசேஷ தினம். தேவி உபனிஷத்துல சொல்லியிருக்கு, பிராண பிரதிஷ்டை பண்ணாலும் இந்த மந்திரங்களை சொல்லி இன்னைக்கு பண்ணினா அந்த பிராண பிரதிஷ்டையான, ஏன்னா பிராண பிரதிஷ்டையில அப்பேற்பட்ட விஷயம் இருக்கு. ஒரு கலசத்துல ஆவாகனம் பண்ணாலும் சரி, யந்திரத்துல ஆவாகனம் பண்ணாலும் சரி, எல்லாமே பிராண பிரதிஷ்டை பண்ணி திரிமதுரம் நைவேத்தியம் பண்ணி அம்பாள் அனுகிரகத்தை வாங்கிக்கிறோம். அதெல்லாம் இன்னைக்கு பண்ணா பல மடங்கு பலன் நமக்கு சித்திக்கிறது. இந்த மாதிரி வேதமே ஸ்ரீவித்யைக்கு துர்கான் தேவீகம் சரணமகம் பிரபத்யே, வேதமே அம்பால வந்து சரணம் அடைகிறேன் அப்படின்னு பிரமாணமாக இருக்கு. இதெல்லாமே நமக்கு எல்லா வேதம் சாஸ்திரம் எல்லாமே படிச்சுட்டு படிப்பா நிக்க கூடாது. அது உபாசனையாக நமக்கு இருக்கணும். உபாசனா வினா ஞானம் நைவ சிச்சதி. மற்ற இங்கிலீஷ் படிப்பை விட இந்த பிரம்ம வித்யை வேதம் சாஸ்திரம் உயர்வு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், இந்த மந்திரங்களை பரபிரம்மஸ்வரூபமாக உபாசனை பண்ணி குரு அனுகிரகத்தினால ஞானத்தை அடையணுங்கிறதுக்கு தான் இந்த வித்யைக்கு உயர்ந்த ஸ்தானம். சோகம் பகவஹா மந்திரவிதேவாஸ்மி ந ஆத்மவித் தஸ்மை மிருதித கஷாயாக தமச பாரந்தரிஷயதி இது சனாத்குமாரஹான்னு சாந்தோ